காலண்டரில் மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் என்று பார்த்திருப்போம். அவைகளின் பொருள் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திர அடிப்படையில்தான் இவை கூறப்படுகின்றன. 27 நட்சத்திரங்களை 3 பிரிவுகளாக பிரித்து அவைகளை மேல்நோக்கு, கீழ்நோக்கு, சமநோக்கு என்று முன்னோர்கள் வகுத்துள்ளனர். இவற்றில் மேல்நோக்கு எனப்படும் ஊர்த்துவ முக நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நாம் மேல்நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்கான விதை விதைத்தல், மரம் நடுதல், மேல்நோக்கி எழும் கட்டிடங்கள், மதில் சுவர் போன்றவற்றுக்கான கல் ஊன்றுதல் போன்ற வேலைகளை செய்வது உத்தமம். அந்த மேல்நோக்கு நாள் நட்சத்திரங்கள் 9. அவைகள் ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி. அடுத்து கீழ்நோக்கு நாள் எனப்படும் அதோமுக நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பூமியில் கீழ்நோக்கி செய்யும் செயல்களான கிணறு வெட்டுதல், புதையல் தேடுதல், சுரங்கப் பணிகள், கிழங்கு செடிகள் பயிரிடுதல் போன்ற வேலைகளை செய்வது உத்தமம். கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் 9. அவைகள் பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி. அடுத்து சமநோக்கு நாள் எனப்படும் திரியமுக நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் வாகனங்கள் வாங்குதல், செல்லப்பிராணிகள் வாங்குதல், ஆடு மாடுகள் வாங்குதல், சாலை அமைத்தல், வாசற்கால் வைத்தல், ஏறு உழுதல் போன்ற வேலைகளை செய்வது உத்தமம். சமநோக்கு நாட்களும் 9. அவைகள் அஸ்வினி, ஹஸ்தம், மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி. இப்பலனுள்ள தகவல்களை அறிந்து பலன் பெறுவோம்.